திருச்சபை என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். மாதாவை தனியா இப்ப மாத்தி வச்சிருங்க. திருச்சபை என்னன்னு புரிஞ்சாதான் கடைசியில திருச்சபையில அன்னை மரியாள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். திருச்சபை என்னன்னு, இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பாவம் செய்த மனித குலத்தை, கடவுளுடைய மகனாக மகளாக பிள்ளையாக இருந்த மனித குலத்தை மீண்டும் பிள்ளையாக மாற்றுவதற்காக, மகனாக மகளாக மாற்றுவதற்காக தான் இயேசு பிறந்தார். இயேசுனுடைய பிறப்பினுடைய லட்சியம் தந்தையிடமிருந்து பிரிந்து போன குடும்பத்தை தந்தையோடு இணைப்பதற்காக பிறந்தவர் அவர். திருடிட்டு போயிட்டான் ஒருத்தன், திருடிட்டு போனவங்கிட்ட இருந்து திரும்ப கொண்டு வரதுக்காக தான் இயேசு பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தது மனிதனை தூய்மைப்படுத்தி அந்த மனிதனை தந்தையோடு சேர்ப்பதற்காக வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தது தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த. எதிலிருந்து? எதிலிருந்து கேட்கல? பாவத்திலிருந்து. எத்தனை பாவத்திலிருந்து? எல்லா பாவங்களிலிருந்து. இந்த எல்லா பாவங்கள்லாம் ஏறக்குறைய எவ்வளவு வரும்? கணக்கில் அடங்கா. இந்த கணக்கில் அடங்காததுன்னா எவ்வளவு வரும்? எவ்வளோ? இன்ஃபினிட்டியும் பாவங்கள் பார்த்தீங்களா? கணக்கில் அடங்காதது, இன்ஃபினிட்டி. மேத்தமேட்டிக்கலா சொல்றாங்க. இன்ஃபினிட்டி ஏறக்குறைய எவ்வளவு வரும்? எத்தனை பாவங்கள்? சும்மா சொல்லுங்களேன் பார்க்கலாமே. என்ன எத்தனை பாவங்கள்? 5. எத்தனை? 1008. அது என்ன கணக்கு? சரி, 1008 பாவங்கள். சொல்லுங்க, யாரோ சொன்னீங்களா இங்கிருந்து? எத்தனை பாவங்கள்? 10 கட்டளை. அப்ப 10 பாவங்கள். அப்புறம் எத்தனை பாவங்கள்? 7 பாவங்கள். ஓகே, 7 கேபிட்டல் சின்ஸ். 10 + 7 17. அப்புறம் அவ்வளவுதானா? ஆவியானவருக்கு எதிரான பாவங்கள் அந்த பாவம் 1, அவருக்காக பேர். அப்ப 17 1 18. சாவான பாவம் 19. அற்ப பாவம் 20. எத்தனை பாவங்களில் மீட்க இயேசு வந்தார்? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது திருவசனம். எத்தனை பாவங்களில் இருந்து மீட்க இயேசு வந்தார்? ஜான் 1:29. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே, உலகத்தின் பாவத்தை ஒரே ஒரு பாவம் தாங்க, ஒரே ஒரு பாவம் தான். ரிஜெக்டிங் த ஃபாதர் இஸ் சின். ரிஜெக்டிங் த ஃபாதர் இஸ் சின். அப்பாவை விட்டு பிரிந்து போற ஒரே ஒரு பாவம் தான் இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் அப்ப பாவங்களா? பாவங்கள் தான். இந்த ஒரு பாவம் வந்துடுச்சுன்னா எல்லா பாவங்களும் எல்லாமே பாவங்கள் தான். அவருக்கு எதிரான சிந்தனைகள், அவருக்கு எதிரான சொல், அதற்கு எதிரான செயல்கள். அப்பாவை பிரிந்தால் எல்லாமே பாவமா வரும். அப்பாவுக்கு பிடிக்காததை சொல்லுவீங்க, அப்பாவுக்கு பிடிக்காததை செய்வீங்க, அப்பாவுக்கு பிடிக்காததை யோசிப்பீங்க. ரூட் சின் என்ன தெரியுமா? அப்பாவை பிரிவது. There is only one sin. Rejecting the father is sin. All others are manifestations of the one sin. ஒரு பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் பாவங்கள். அப்ப இயேசு இந்த பாவத்திலிருந்து மீட்க தான் வந்தார். அப்பாவை விட்டு பிரிந்து போன பிள்ளைகள் அப்பாவிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதற்காக இயேசு யாரை பயன்படுத்தினார்? யாரை உங்களுக்கு தந்தார்? தூய ஆவியே, துணையாளரே, தூய்மை செய்யுங்க. அப்போ ஒரு பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டவர் தந்த ஒரு பரிசினுடைய பெயர் என்ன? தூய ஆவியானவர். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 33வது திருவசனம். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர். தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர். தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுத்து பாவத்தை எடுத்து தூய ஆவியானவரை தர வந்தவர் இயேசு கிறிஸ்து. உன்னை எடுத்தாரு, உன்னை கொடுத்தாரு. உன்னை எடுத்தாரு, உன்னை கொடுத்தாரு. ஒரு பாவத்தை எடுத்தாரு, தூய ஆவியானவரை கொடுத்தாரு. தூய ஆவியானவரை பெற்ற பொழுது நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? When you received Holy Spirit, what did you become? பாப்டிசத்துல வாங்குனீங்களா? Holy Spirit வாங்குனீங்களா? வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்க.
வாங்கி வச்சிருக்கிறோம் ஃபாதர், வீட்டில் பத்திரமா போட்டு பெட்டியில் போட்டு வச்சிருக்கிறோம் ஃபாதர், கோயிலுக்கெல்லாம் வரும்போது கொண்டு வர மாட்டோம் ஃபாதர். ஹோலி ஸ்பிரிட்டை வாங்கியிருக்கோமா? வாங்கியிருக்கிறோம். ஏன்னா சில டைம் நம்ம கிட்ட கேள்விகள் வரும். மீட்கப்பட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டீர்களா? தூய ஆவியானவரை பெற்றீர்களா? யோசிப்போம் நம்ம உட்காந்து. வாங்கணுமா? மீட்கப்பட்டோமா? ஐயோ இல்ல. ரட்சிக்கப்பட்டோமா? ஐயோ இல்ல. நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தால்தான் நீங்கள் மீட்படைவீர்கள் எல்லாம் ஏமாற்றும் பொழுது ஐயோ நான் முழுகலையே அப்படின்னு சொல்லி முழுக்க போறவங்களா இருக்கிறாங்க. திருமுழுக்கு என்பது தூய ஆவியானவரால் உள்ள திருமுழுக்கு, தண்ணீரால் உள்ள திருமுழுக்கு அல்ல. தண்ணீரால் உள்ள திருமுழுக்கு, திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கு, ரெண்டு திருமுழுக்கு வித்தியாசம் இருக்குங்க. There was a baptism given by John the Baptist. That was a baptism by water. By water. But the baptism which Jesus gave was by Holy Spirit. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தவர் திருமுழுக்கு யோவான். தூய ஆவியானவரால் திருமுழுக்கு கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. வித்தியாசம் இருக்கு. நீங்கள் இயேசு பெற்ற திருமுழுக்கு வேற, இயேசு கொடுத்த திருமுழுக்கு வேற. இயேசு பெற்ற திருமுழுக்கு, யோவான் பெற்ற திருமுழுக்கு. இயேசு கொடுத்த திருமுழுக்கு தூய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட திருமுழுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தூய ஆவியானவரை கொடுக்க தான் வந்தாரு. பாவத்தை எடுக்க வந்தாரு, தூய ஆவியானவரை கொடுக்க வந்தாரு. பாவத்தை எடுத்து தூய ஆவியானவரை இயேசு கொடுத்ததனுடைய நேரம் எப்போ? the fullness of redemption எப்ப நடந்துச்சு? பெந்தெகோஸ்திலயா? உறுதி பூசலையா? இயேசு பாவத்தை மன்னித்து தூய ஆவியானவரை விட்டு சென்ற நேரம் எது? இயேசு பாவத்தை மன்னித்து தூய ஆவியானவரை விட்டு சென்ற நேரம் எது? கேட்கல. விண்ணேற்பா கேட்கல. எங்க? சிலுவையில். ஓகே, சிலுவைன்றது ஒன்னே ஒண்ணுதான். ஒன் ஆஃப் த ஈவென்ட்ஸ். சிலுவையில மட்டுமா? இயேசு பாவத்தை மன்னித்தது சிலுவையில மட்டுமா? இயேசுனுடைய மூணு விஷயங்கள் சேர்ந்து வருங்க. மூணு விஷயங்கள் சேர்ந்து வரும். இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய மூணு விஷயங்கள் சேர்ந்து வரும். அங்கதான் இயேசு பாவத்தை மன்னித்து தூய ஆவியானவர் கொடுக்கிறார். அதை தான் இப்ப நீங்க கொண்டாடுனீங்க. திருப்பலியில கொண்டாடுற மூணு விஷயம் என்ன? பாடுகள், மரணம், உயிர்ப்பு. இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு. இதுதான் இயேசுனுடைய நேரம். நல்லா கவனிக்கணும். இதெல்லாமே பைபிள் வார்த்தைகள். நேரம். இந்த நேரத்தில் தான் இயேசு பாவத்திலிருந்து மனிதனை மீட்கிறார். தூய ஆவியானவரை கொடுத்துட்டு போறாரு. இது ரெண்டுமே ஒண்ணு. திருமுழுக்கு, இன்னொன்னு யூக்கரிஸ்ட். தூய ஆவியானவர் கொடுத்துட்டு போற நேரம். கடைசி துளி ரத்தம், கடைசி துளி தண்ணீரும் கொடுத்துட்டு போறார். பாப்டிசம் அண்ட் யூக்கரிஸ்ட். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தூய ஆவியானவரை கொடுக்கும் நேரம். அப்ப இயேசு முதலா இந்த கொடுத்தது, திருமுழுக்கை கொடுத்தது, இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் விட்டு சென்றது இயேசுனுடைய பாடுகள் வழியா, இயேசுனுடைய மரணம் வழியா, இயேசுனுடைய உயிர்ப்பு வழியா. அதுதாங்க நம்ம கொண்டாடுறோம். இயேசுவே இதற்கு உமக்கு நன்றி, இந்த பாஸ்கா நிகழ்வுக்கு நன்றி. நம்பிக்கையின் மறைபொருள் ஃபாதர் திருப்பலியில் சொல்லும்போது நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க பதில்? ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். we are celebrating this in the Eucharist. திருப்பலியில கொண்டாடுறோம். அப்ப இயேசு வந்தது பாவத்தை மன்னிக்க, தூய ஆவியானவரை கொடுக்க. பாவத்தை மன்னிக்க தூய ஆவியானவரை கொடுக்க தான் இயேசு வந்தார். தூய்மைப்படுத்த இயேசு வந்தார். தூய்மைப்படுத்த வந்தார். யாரை தூய்மைப்படுத்த வந்தார்? நம்மை தூய்மைப்படுத்த வந்தார். ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுவே நீங்க யோவானுடைய அடுத்த செக்ஷன் நீங்க பாருங்க. 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு என்ன பண்றாரு? கானா ஊர்ல திருமணத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறாரு. திராட்சை ரசமா மாற்றும் பொழுது இயேசு பயன்படுத்துற கற்சாடிகள் எத்தனை? 6. அந்த 6 கற்சாடிகள் எதற்காக பயன்படுத்தப்படும் கற்சாடிகள்? தூய்மை சடங்குக்காக. நல்லா கவனிங்க, தூய்மை சடங்குக்காக. யோவான் பாருங்களேன், 1வது அதிகாரத்தில் தாங்க சொன்னாரு தூய்மைப்படுத்த இயேசு வந்தாரு. தூய ஆவியானவரால் தூய்மைப்படுத்த வந்தாரு. பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்த வந்தாரு. பாவம் என்பது என்ன? அப்பாவை பிரிந்த மக்களுக்கு அப்பாவை கொடுப்பது. தூய்மைப்படுத்த வந்தவருடைய அடுத்த செக்ஷன் 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் கற்சாடிகளை எடுத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அப்போ மாதா கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. பெண்ணே, என் நேரம், நான் தூய்மைப்படுத்த வந்தேன், என்னுடைய தூய்மைப்படுத்தும் நேரம். நேரம் எந்த நேரம்? என்னுடைய பாடுகள், என்னுடைய மரணம், என்னுடைய உயிர்ப்பு.
இது மூணுமே சேர்ந்தா நேசு தூய்மைப்படுத்தியது. இதை மூணு தான் நம்ம இங்க கொண்டாடுறோம். அதனால்தான் திருப்பலியை கல்வாரி பலின்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. கல்வாரி பலி மட்டும் கிடையாது திருப்பலி. இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, இது மூணுமே கொண்டாடுற இடம் தான் திருப்பலி. கல்வாரி பலி அல்ல, மூணுமே கொண்டாடுற இடம். நம்ம தெரிஞ்சு ரொம்ப அழகுக்காக பயன்படுத்துவோம் கல்வாரி பலி. கல்வாரி பலி அல்ல, மூன்றுமே நம்ம கொண்டாடுற இடம் தான் திருப்பலி. இயேசுனுடைய மரணம் மட்டும் கிடையாதுங்க, இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு. ஃபாதர் வந்து இவர் வழியாக இவரோடு அப்படின்ற ஜெபம் சொல்லும் பொழுது இயேசு எடுத்து ஃபாதர் வந்து அப்பத்தையும் ரசத்தையும் உயர்த்துவார். அப்பமும் இல்லை, இயேசுனுடைய சரீரத்தையும் இயேசுடைய இரத்தத்தையும் உயர்த்துவார். உயர்த்தும் பொழுது எப்படி உயர்த்துவார்? கிண்ணம் அப்பம் எப்படி உயர்த்துவாரா? கிண்ணம் அப்பம் இப்படி உயர்த்துவாரா? இல்ல, ரெண்டுமே பிரிச்சு காமிப்பாரா? ரெண்டுமே சேர்த்து காமிப்பாரா? சேர்த்து காமிப்பார். மிகவும் தவறான பதில். அப்பனா பிரிச்சு தான் காமிப்பார். சரியான பதில், பிரிச்சு காமிப்பார். அது என்ன தெரியுமா குறிக்குது? இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய மரணத்தை குறிக்குது. பிரிச்சு காமிப்பார், சேர்த்து திரும்பவும் காமிப்பார். எப்ப சேர்த்து காமிப்பார்? கடைசியில காமிப்பார், எடுத்து காமிப்பார், சேர்த்து காமிப்பார். இயேசுனுடைய இரத்தத்தையும் இயேசுனுடைய சரீரத்தை சேர்த்து காமிப்பார். இதோ இறைவனின் செம்மறி. இது இயேசுனுடைய உயிர்ப்பை குறிக்கிறது. நீங்கள் வாங்குவது செத்த இயேசுவை இல்ல, நீங்கள் வாங்குவது உயிர்த்த இயேசுவை. உயிர்த்த ஆண்டவருடைய பங்கு. நீங்கள் வாங்குவது உயிர்த்த இயேசுவை. You are receiving a resurrected Christ. You are resurrected people of God. You are receiving the body of Christ and you are becoming body of Christ. செத்த அப்பத்தை நம்ம வாங்கல, உயிருள்ள உயிர் துடிக்கிற இயேசுனுடைய சரீரத்தை வாங்குறோம். உயிருள்ள உயிர் துடிக்கிற இயேசுனுடைய ரத்தத்தை வாங்குறோம். அதனாலதான் சேர்த்து காமிப்பார். ரெண்டையுமே தூய்மைப்படுத்த வந்தார். அது அந்த நேரம் இன்னும் வரவில்லையே பெண்ணே, பெண்ணே அந்த நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எங்க சொல்றாரு? கானா ஒரு திருமணத்துல சொல்லி தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தும் அந்த கற்சாடிகளில் இருந்து தண்ணீரை திராட்சை ரசமா மாத்திர இயேசு நேரம் வரும் பொழுது திராட்சை ரசத்தை இரத்தமாக மாற்றி கொடுப்பார். நேரம் நேரம் தூய்மை சடங்கு செய்து திராட்சை ரசத்தை இரத்தமாக மாற்றி கொடுப்பார். அதுதான் இன்னைக்கு அருட்சாதன வடிவில் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் திருப்பலி. அப்ப திருப்பலியின் வழி என்ன நடக்குது? நீங்கள் இயேசுனுடைய தூய்மை சடங்கின் வழியாக கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகிறீர்கள். கடவுளுடைய மகனாக மாறுகிறீர்கள். அதனாலதான் திருப்பலியில் அழகான ஒரு பிரேயர் இருக்கும். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் இப்ப துணிந்து சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற அப்பா. So in the holy mass you are becoming child of God. ஆனா நீங்க திருப்பலி ஆரம்பிக்கும் பொழுது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அப்ப பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு மன்னிப்பு பெற்ற நீ திருப்பலியுடைய கடைசியில அந்த திவ்ய நற்கருணை வாங்கறதுக்கு முன்னால சொல்றது அப்பா. அப்ப திருப்பலியின் வழியாக மகனாக மகளாக மாறும் ஒருவருக்கு தான் அந்த திவ்ய நற்கருணை கொடுக்கப்படுகிறது, பாடி ஆஃப் கிரைஸ்ட் கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் வேற்று மதத்தினர் வந்தாலோ பிற சபையினர் வந்தாலோ கொடுக்கிறது இல்லை. ஃபாதர் இதுதான் ஹீலிங் தருதல ஃபாதர், வரவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதான ஃபாதர். கொடுக்க மாட்டோம், கொடுக்க கூடாது. திருப்பலி ஒரு சடங்கு மட்டும் அல்ல, திருப்பலி ஒரு அனுபவம். அதன் வழியாக மகனாக மகளாக திருவுடலை பெற்ற நீ திருவுடலாக மாறுகிறீர்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன் பாருங்களேன். பாடி ஆஃப் கிரைஸ்ட் வாங்குற நீங்க பாடி ஆஃப் கிரைஸ்டா மாறுறீங்க, பாடி ஆஃப் கிரைஸ்டா மாறுறீங்க. திருவுடலை வாங்குற நீங்க திருவுடலா மாறணும். திருவுடலா மாறலனா நீங்க வாங்குற திருவுடல் விக்கிரக ஆராதனை. ஏன்னா கோயிலில் வந்து பூசைக்கு வந்து பூசையில் நற்கருணை வாங்கிட்டு தியானத்துக்கு வந்து தியான மையங்களை வந்து தியானங்களை அட்டன் பண்ணிட்டு நைட்ரஜலுக்கு வந்துட்டு த்ரூ அவுட் த நைட் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே போய் சாக்கடை சண்டை போடுறவங்கள பார்த்துருக்குறேன், கொழா சண்டை போடுறவங்கள பார்த்துருக்குறேன், திரு சண்டை போடுறவங்கள பார்த்துருக்குறேன், கெட்ட வார்த்தை பயன்படுத்துறவங்கள பார்த்துருக்குறேன், அந்த அந்த குடும்ப உறவுகள் இல்லாத பார்த்துருக்குறேன், ஏமாத்துறவங்கள பார்த்துருக்குறேன். நைட்ரஜலுக்கெல்லாம் வருவாங்க, வரவங்க சொல்லுவாங்க ஃபாதர் என்னுடைய அத்தையும் வராங்க ஃபாதர், ஆனால் என்கிட்ட பேசவே மாட்டாங்க ஃபாதர், ஆனால் எல்லா நைட்ரஜலுக்கும் கட்டாயமாக வந்துடுறாங்க ஃபாதர்.
ஏன்னா அந்த நைட்ரஜலுக்கு வந்துட்டு ஜெரிகோ ஜெபத்தில் ஜெபிச்சா ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் நேற்று சொன்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அது உன்னோட முடிஞ்சு போயிடும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. நைட்ரஜலுக்கு வரோம் ஃபாதர், ஹோல் நைட் ப்ரேயர் பண்ணுறோம் ஃபாதர், ஆனால் எங்கள் அத்தை என் கூட பேச மாட்டாங்க ஃபாதர், என் மருமக என் கூட பேச மாட்டாங்க ஃபாதர், என்னை பார்த்தா மூஞ்சி முறைச்சிட்டு போவாங்க ஃபாதர், என் அண்ணன் என் கூட பேச மாட்டாங்க ஃபாதர், ஆனால் எல்லா நைட்ரஜலுக்கு வராங்க ஃபாதர், எல்லா தேர்ட் சண்டேக்கு வராங்க ஃபாதர், 6 மாசமான உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்துடுறாங்க ஃபாதர். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். தயவு செய்து வீட்டில் நிம்மதியாக தூங்குங்க. நைட்ரஜலுக்கு வர வேண்டாம், அப்படி இரவு கண்விழிப்பு ஜெபத்துக்கு வர வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம். திருப்பலிக்கு வரும், திவ்ய நற்கரணை வாங்குறோம், ஆனால் திருவுடலா மாறல அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த திருப்பலிக்கு உட்கார்ந்து நற்கரணை வாங்குறது வேஸ்ட் ஆஃப் டைம். வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றத விட ஆல் த மோர் இட் இஸ் டேஞ்சரஸ். நற்கரணை நீங்க தகுதி இல்லாமல் வாங்கும்போது ஆல் த மோர் டேஞ்சரஸ். வலுவற்றவராக மாறுவீங்க, நோயுள்ளவராக மாறுவீங்க, மரணத்திற்கு கொண்டு போகும் இந்த திவ்ய நற்கரணை வாங்குறது. அப்ப நேரம், நம்ம நேரத்தில் நிற்கிறோம். மாதா கிட்ட சொல்றாங்க, பெண்ணே என் நேரம் இன்னும் வரவில்லையே. ஒரு திருமணத்தில் சொல்றாரா, சொல்லி முடிச்ச அடுத்த டைட்டில் என்ன? யோவான் நற்செய்தியினுடைய 2வது அதிகாரத்தின் அடுத்த டைட்டில் என்ன? கோயிலை, நல்லா கவனிங்க, கோயிலை தூய்மைப்படுத்துகிறார். 1வது அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? தூய்மைப்படுத்த வந்தேன். யாரின் வழியா தூய்மைப்படுத்த வந்தேன்? தூய் ஆவியானவரின் வழியா தூய்மைப்படுத்த வந்தேன். பாவத்தை எடுத்து தூய்மைப்படுத்த வந்தேன். 2வது அதிகாரத்தில் பாருங்க, தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் கற்சாடிகளை வச்சு சொல்றாரு. தாய், அம்மா கிடையாது, பெண்ணே என் நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர். அடுத்த செக்ஷன் பாருங்க, கோயிலை தூய்மைப்படுத்துகிறார். தூய்மைப்படுத்த வந்தார். தூய்மைப்படுத்த வரும்பொழுது தனிப்பட்ட நபரை தூய்மைப்படுத்த வந்தார். ஆனால் அந்த தனிப்பட்ட நபர் தூய்மை ஆகும் பொழுது நீங்க யாரா மாறுறீங்க? கடவுளுடைய சரீரமா மாறுறீங்க, இயேசுனுடைய சரீரமா மாறுறீங்க. இப்ப இயேசுனுடைய சரீரத்தை வாங்குற நீங்க இயேசுவனுடைய சரீரமா மாறுறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு இந்த ஆழம்? யோவானுடைய நற்செய்தி இங்கிருந்து இப்படி வாசிக்கிற நற்செய்தி நான் ஃபாஸ்டா சொல்லி போயிட்டே இருக்கிறேன். தூய்மைப்படுத்த வந்தார், தூய்மைப்படுத்த வந்தார். தூய்மைப்படுத்துவது எதிராக தன்னுடைய சரீரமாக. ஏன்னா யோவான் நற்செய்தியில இயேசு கோயிலை தூய்மைப்படுத்தும் போது அங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? கோயிலை தூய்மைப்படுத்தும் பொழுது சீடர்கள் சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது. இயேசு 20வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 20வது வசனம். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீ 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோயிலை பற்றியே பேசினார். அப்ப இயேசு பேசுறது எந்த கோயிலை பத்தி? உடலாகிய கோயிலை பத்தி. இடிக்கணும்னு சொன்னது எந்த கோயிலை பத்தி? தன் உடலாகிய கோயிலை பத்தி. கட்டி எழுப்புவேன் சொன்னது எந்த கோயிலை பத்தி? தன் உடலாகிய கோயிலை பற்றி. தூய்மைப்படுத்துவேன் என்று சொன்னது எதை பற்றி? தன் உடலாகிய கோயிலை பற்றி. நல்லா கவனிங்க, இயேசுவினுடைய உடலில் தூய்மை செய்யப்பட வேண்டும் என்றால் தீமை உண்டா? தம் உடலாகிய கோயிலை பற்றி சொல்றாரு. அப்போ இயேசுவினுடைய உடலை தூய்மைப்படுத்த வேண்டுமானால் இயேசுவினுடைய உடலில் தீமை உண்டா? உண்டா? இயேசுவினுடைய உடலில் தீமை இல்லை. அப்ப ஏன் இயேசுவினுடைய உடலை தூய்மைப்படுத்துகிறார்? அப்ப இந்த உடல் எந்த உடல்? இந்த உடல் எந்த உடல்? திருச்சபை என்னும் உடல். இதுதான் பவுல் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 12 verse 27. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். 12வது வசனம் வாசிங்க. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாகவே இருக்கிறது. அது போலவே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. see, ஒரு கம்பாரிசன் பவுல் அழகா சொல்றாரு. the mystical body of Christ, ஈசோடைய மௌதிக சரீரம், இயேசுனுடைய மறை உடல். மறை உடல், மறை உடல். அதாவது இயேசுவுக்கு ஒரு பிசிக்கல் உடல் உண்டு, இயேசுவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் உடல் உண்டு. இதை ரெண்ட புரிஞ்சுக்கிட்டாதான் மாதா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இயேசுவுக்கு 2 உடல் உண்டு. ஒன்று பிசிக்கல் உடல், 33 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்த உடல். இயேசுவுக்கு ஒரு மறை உடல் உண்டு, உயிர்த்த இயேசுனுடைய மறை உடல்.
தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. அதனால்தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தையை ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஒன்னு நற்கருணை, இன்னொன்னு சர்ச். திருச்சபைக்கு பயன்படுத்துற வார்த்தையும் நற்கருணைக்கு பயன்படுத்துற வார்த்தையும் பாடி ஆஃப் கிரைஸ்ட். பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ரெண்டு பாடி இயேசுவுக்கு, ஒன்னு பிசிக்கல் பாடி, இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் பாடி. இது எப்ப ஆரம்பிச்சு? ஸ்பிரிச்சுவல் பாடி எப்ப ஆரம்பிச்சு? பிசிக்கல் பாடி எப்ப ஆரம்பிச்சது? பெத்லஹேம்ல. ஸ்பிரிச்சுவல் பாடி எப்ப ஆரம்பிச்சது? இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. இயேசு வந்த நேரம் இந்த நேரத்திற்காக தான். பெண்ணே, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசு தூய்மைப்படுத்துறாரா? 13வது அதிகாரம் யோவான் 13வது அதிகாரம் 1வது திருவசனம், ஜான் 13:1. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்த இயேசு, my hour has come. My hour has, what is that hour? I came for a purification process. I came for a sanctification process. நான் வந்தது தூய்மைப்படுத்த. யாரை தூய்மைப்படுத்த? மனிதர்களை தூய்மைப்படுத்த. மனிதர்களை தூய்மைப்படுத்தி நான் என்ன செஞ்சேன்? என்னுடைய உடலான மாத்தினேன். என்னுடைய உடலின் வழியாதான் இனி ஆராதனை. என்னுடைய உடலின் வழியாதான் இனி தந்தை கிட்ட பேச முடியும். என்னுடைய உடலின் வழியாதான் தந்தை நீங்கள் சந்திக்க முடியும். என்னுடைய உடலின் வழியாதான் நீங்கள் தந்தையிடம் சேர முடியும். நானே வழி. யோவான் 4:14, நானே வழி. இந்த வழியினுடைய அர்த்தம் இப்ப புரியுதா? நீங்கள் இயேசுனுடைய சரீரம் ஆகாமல் உங்களுக்கு தந்தையோடு உள்ள உறவில் போக முடியாது. ஜீசஸ் இஸ் தி ஒன்லி மீடியேட்டர். இயேசு மட்டுமே வழி. இயேசு அல்லாமல் வேறு வழி இல்லை. இயேசு அல்லாமல் வேற பரிந்துரையாளர் தந்தைக்கும் உலகிற்கும் இல்லை. ஜீசஸ் இஸ் ஒன்லி மீடியேட்டர். அப்ப அந்த வழியில நீங்க போய் எப்படி சேர்றீங்க? தூய்மைப்படுத்தப்பட்டு. எதனால்? தூய ஆவியால். இப்ப தூய ஆவியால் நீங்க எப்படி தூய்மையாக்கப்படுறீங்க? திருமுழுக்கு, பாவ சங்கீர்த்தனம், நற்கருணை, அருட்சாதனங்கள். So through sacraments you are sanctified and you become the body of Christ and you get in relationship God the Father. This is a spiritual body. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த இயேசு கிறிஸ்து திரும்பவும் அன்னை மரியாளை கொடுக்கிற இன்னொரு பெண்ணேன்னு எப்ப கூப்பிடுறாரு? சிலுவையில கூப்பிடுறாரு. ஒன்னு கானாவூர்ல கூப்பிட்டாரு, இன்னொன்னு சிலுவையில கூப்பிட்டாரு. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தும் போது கூப்பிட்டாரு, திராட்சை ரசத்தை ரத்தமா மாத்தி கொடுக்கும் போது கூப்பிடுறாரு பெண்ணே. இந்த ரெண்டு இடத்திலும் பெண்ணேன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா இந்த பெண் எங்கிருந்து வந்த பெண்? தொடக்க நூலில் இருக்கிற பெண். நல்லா கவனிக்கணும். தொடக்க நூல் 3:15 இருக்கிற பெண். யோவான் 2ல திரும்ப வந்த பெண். யோவான் 19ல திரும்ப வந்த பெண். இனி மாதாவுக்கு ஒரு டிரான்சிஷன். மாதாவுடைய ஸ்டெப், அடுத்த படி உயருது. பெண்ணே 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 என்று அழைக்கப்பட்டவள் அம்மா என்று அழைக்கப்படுகிறாள். இந்த இடத்துல தான் அங்க மாதாவுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் கிடைக்குது. அம்மா. மாதா அம்மா, மரியாள் அம்மாவா மாறுற இடம் கல்வாரியில தான். பெண் 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 என்று அழைக்கப்பட்டவள் அம்மாவா மாறுற இடம் கல்வாரி. So a woman is becoming a mother. அப்ப இந்த மதர் ஆகிற அந்த இடம் பாருங்களேன். இந்த மதர் ஆகிற இடம் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கிரேக்க வார்த்தை. நான் சொன்ன பைபிள்ல கிரேக்கில் எழுதியிருக்கு. யோவான் நற்செய்தி எழுதப்பட்டது கிரேக்கில். அந்த கிரேக்க மொழியில அங்கே பயன்படுத்தியிருக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அந்த இடத்துல லம்பானோ. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது வசனம். John 19:27. John 19:27. அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டிற்கு
ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்டார் என்ற வார்த்தையில அங்கே பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கிரேக்க வார்த்தை லம்பானோ. லம்பானோ அப்படின்னா ரிசீவிங் இன் ஃபெய்த். இயேசு சொல்வார் இல்லையா, சமாரியர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொல்வார் இல்லையா, நான் என்னுடைய ஜனத்திற்கு வந்தேன், அந்த ஜனம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை இந்த லம்பானோ. ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா என்னை அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, எனக்கு இன்விடேஷன் கார்டு வைக்கல, என்னை அவங்களுடைய சகோதரனா ஏத்துக்கல, என்னை அவங்களுடைய ஜாதியா ஏத்துக்கல, என்ன ஒரு யூதனா ஏத்துக்கலன்னு இல்லை, என்னை கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பிக்கையில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே வார்த்தை தான் இங்கே சீடனாகிய ஜான் மாதாவை ஏற்றுக்கொண்ட பொழுது. ஜான் அப்படின்ற வார்த்தையில் the beloved disciple, the beloved disciple is accepting Mary as mother in faith. அப்போ இங்க மாதா யாரா மாறுறாங்க பாருங்களேன். இயேசுவுக்கு பிறப்பை கொடுத்த பொழுது she gave birth to body of Christ. நல்லா கவனிக்கணும். she gave birth to body of Christ, the physical body of Christ. இயேசுனுடைய மனித சரீரத்திற்கு மாதா உயிர் கொடுத்த இடம் பெத்லஹேம். 33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்த மனித உடலிற்கு மாதா உயிர் கொடுத்த இடம் பெத்லஹேம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, அது பெண், கன்னி பெண் ஒரு உயிருக்கு உடல் கொடுக்கிறாங்க. உடல் கொடுக்கிற இடம் பெத்லஹேம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். சிலுவையில பிறக்கிறது திருச்சபை. அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு மாதா யாரா மாறுறாங்க? அம்மாவா மாறுறாங்க. என்ன ஒரு அழகா மூவர் இறைவன் மாதாவுக்கு கொடுத்திருக்கிற கிரீடம் பாருங்களேன். யாருக்குமே கொடுக்காத ஒரு கிரீடம் மாதாவுக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லைங்க, இது என்னுடைய பாயிண்ட்ஸே கிடையாது, இது எதுவுமே என்னுடைய சிந்தனையோ என்னுடைய பாயிண்ட்ஸோ கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க போப்பாண்டவரின் வழியா இந்த டிகாஸ்ட்ரி கொடுத்த அந்த பேஜிலிருந்து நான் எடுத்த சிந்தனைகள். ஸோ எவ்வளோ அழகா மாதாவை திருச்சபை இந்த 2000 வருஷத்துல தூக்கி 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 வச்சு மாதா யாருன்னு அவங்க சொல்றாங்க. அதை யாருமே சொல்லலை. நானும் நிறைய யூடியூப் எல்லாம் திறந்து பார்த்தேன். ஏன்னா நிறைய ஃபாதர்ஸ் இதை பத்தி சொல்றாங்க, புரொட்டஸ்டன்ட் சொல்றாங்க, பெண்டகாஸ்ட் சொல்றாங்க. அவங்க எடுத்து தெரியுமா, அந்த 2 வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. என்ன மாதா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 26 பேஜில் அவ்வளோ அழகா சொல்றாங்க மாதா யாரு அப்படின்னு. ஒரு பெண் தாயாக மாறி ஒரு சரித்திரமே சொல்லுது பைபிள். திருச்சபை மாதாவுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான இடம். கிறிஸ்துவனுடைய இந்த சரீரம், எந்த சரீரம்? இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி. அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியுடைய தாயா மாத்துறாரு. பெண்ணே இதோ உன் மகன், மகனே இதோ உன் தாய். ஒரு பெண் தாயா மாறுறா. இந்த ஒரு இடம் திருச்சபையில வேற யாருக்குமே கிடையாது. So in Bethlehem she gave birth to the physical body of Christ. In Calvary she was made mother of the total Christ. Total Christ, the head and the members. சிரசான கிறிஸ்துவுக்கும் சரீரமான திருச்சபைக்கும் தாயாக மாறுற இடம் கல்வாரி மலை. She is becoming mother of body of Christ in Bethlehem. She is becoming mother of body of Christ, the total body of Christ in Calvary. பெண்ணே பெண்ணே, இவ்வளோ அழகான ஒரு இடம். அப்போ இந்த இடத்த சொன்ன பிறகு தாங்க இதனுடைய அடுத்த செக்ஷன்ல தான் சொல்றாங்க, நீங்க இந்த வார்த்தையை உடன், இந்த வார்த்தை தமிழ்ல வரணும், ரட்சகை, உடன் ரட்சகை அப்படின்ற வார்த்தை, உடன் மீட்பாளர் அப்படின்ற வார்த்தை நீங்க பயன்படுத்தினால், நல்லா கவனிங்களேன், பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லல, அப்படி பயன்படுத்தினால் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. அதனால அதை பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்களே ஒழிய அன்னை மரியாள் மட்டும் கிடையாதுங்க சக மீட்பர். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய உடன் ரட்சிப்பாளர்கள் தான் எல்லாருமே. இதுக்கு பைபிள் ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இருக்குது. பைபிள் ஆதாரம் இருக்கா? இருக்கு. கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 24. கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 24வது திருவசனம். இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். பாத்தீங்களா கிறிஸ்து
தம் உடலாகிய திருச்சபைக்காக மேலும் வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நான் நிறைவு செய்கிறேன். நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை நமக்கு ஒழுங்கா புரிஞ்சிக்கலனா அந்த வார்த்தை இட் குட் பி a heresy in the Bible. It could be a heresy in the Bible. என்ன ஃபாதர், பைபிள் இப்படி ஒரு தப்பறை இருக்கேன்னு தோணலாம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, பவுல் நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார், இறந்துட்டார், நம்மளுடைய பாவங்களுக்காக துன்பப்பட்டார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை நான் என்னுடைய உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்கிறேன். அந்த வேர்டு கொஞ்சம் டூபியஸ் தான், அந்த வேர்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான். நான் நிறைவு செய்கிறேன் என்றால் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை சாவில் அப்ப குறை இருக்கா? பவுல் என்ன சொல்றாரு, நல்லா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி புரியுதான்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பசங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறது ஆன்சர் தெரியாம இல்லை, கேள்வி புரியாதனால தான். ஃபாதர் எல்லாமே படித்தேன் ஃபாதர், எக்ஸாமுக்கு போன பொழுது எந்த ஆன்சருக்கு எந்த கேள்வின்னு தான் தெரியல ஃபாதர். அதனால் ஆன்சரை படித்து வச்சுட்டு போனேன், எந்த கேள்விக்கு இது பதில் எழுதணும்னு தெரியாதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு ஃபெயில் ஆகிறானுங்க. மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி போகிறோம், ஆனால் ஆன்சர் நல்லா தெரியுது ஃபாதர், கேள்வியை மறந்துட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு கேள்வி புரியுதான்னு பாருங்கள். இந்த சென்டென்ஸ் இது இப்போ பவுல் சொன்ன வார்த்தை, இயேசுனுடைய சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தில் இயேசு பட வேண்டியிருந்த வேதனையை நான் என்னுடைய சரீரத்தில் துன்பங்களை ஏற்று நான் நிறைவு செய்கிறேன். So was there any defect in the cross of Jesus Christ? இல்ல. அப்ப ஏன் அவர் சொல்றார் நான் நிறைவு செய்கிறேன்? திமிரு தானே, இப்போ கொழுப்பில்ல இல்லையா? கேட்கல. மறையுடல்னா என்ன? அதெல்லாம் புரியுது எனக்கு, அது நான் முன்னாலே சொல்லிட்டேனே. அப்ப இயேசுனுடைய சிலுவை சாவில் ஏற்பட்ட குறைவை நான் என்னுடைய உடம்புல வாங்கி நான் நிறைவு செய்கிறேனா? இவர் யார்? இவர் பவுல். பவுல் சொல்றார் நான் நிறைவு செய்கிறேன். கிறிஸ்துவினுடைய துன்பம் அதெல்லாம் புரியுது. இயேசுனுடைய சிலுவையில குறை இருக்கா இல்லையா? இல்லையா? அப்ப எப்படிங்க நிறைவு செய்ய முடியும்? இருக்கா? இருக்கா? இல்ல. இயேசுனுடைய சிலுவையில குறை இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப எப்படி ஏன் நிறைவு செய்யறாரு இவரு? இல்லை, நீ நானே சொல்றேன், அம்மா அடிச்சிடாதீங்க இங்க இதனால சார், எழுந்தே நின்றுட்டாங்க அவங்க, இனி அடுத்து இங்க வந்துருவாங்க. என் இயேசுனுடைய சிலுவையில குறை இருக்குன்னு சொல்றீங்களா? கோவம் வந்துச்சு எனக்கு. நானே சொல்லிடுறேன். இயேசுவின் பார்ந்தவர்களே, இயேசுனுடைய சிலுவையில் குறை இல்லை, குறை இல்லை. ஆனால் இயேசு யாருக்காக சிலுவையை சுமந்து யாரை மீட்டார்? நமக்காக, எனக்காக. இந்த மீட்பு எல்லார்கிட்டையும் இப்ப போய் சேர்ந்துடுச்சா? சேரலை. பாருங்க, மனித குலம் அனைவருக்காகவும் இயேசு சிலுவையை சுமந்து மீட்பை கொடுத்தார். ஃபார் எவ்ரி பர்சன் இன் த ஹியூமனிட்டி, ஃபார் எவ்ரி பர்சன். ஹிந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது, எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். எல்லாரையுமே மீட்டார், எல்லாரையும் மீட்டார். ஆனா மீட்பு இன்னைக்கு எல்லாரையும் போய் சேர்ந்துடுச்சா? இல்லை. ஏன் இன்னைக்கு கேத்தலிக்ஸே போய் சேரலை, நம்மளே இன்னைக்கு கன்றாவியை தான் வாழ்றோம். அப்ப இயேசுனுடைய சிலுவை சாவினுடைய அந்த எல்லா வாக்குத்தத்தை நாமே பெறவில்லை, இன்னும் பெறல. அப்போ யாருக்காக துன்பப்பட்டாரோ அந்த மீட்பு ஒருவரை போய் சேரவில்லை என்றால் அவருடைய சிலுவை சாவில் குறையில்லை. ஆனால் யாருக்காக சிலுவையில் அவர் சுமந்தாரோ இறந்தாரோ அது போய் சேரவில்லை என்றால் அதுல குறை இருக்கு. ரொம்ப ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. முன்னாலையும் சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள் தான், ரொம்ப ஈஸியா புரியும். சப்போஸ் இந்த தம்பி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோ, இல்லை 12th படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய பையனாக தான் இருக்கிறான்.
அது உடனே அவன் எழுதி எடுக்கிறான், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பரவாயில்ல, நோட் புக்கு பேனாலாம் வச்சு ரொம்ப மும்முரமாக ரெட்ரீட் அட்டன் பண்ணுறாரு, சந்தோஷமா இருக்கு. ஓகே, அப்போ அந்த தம்பி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அவர் ஒரு ஹாஸ்டலில் தங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். கிறிஸ்மஸ் லீவுக்கு ஹாஸ்டல்ந்து வராருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். கிறிஸ்மஸ் லீவுக்கு டிசம்பர் மாதம் 18ஆம் ஹாஸ்டல்ந்து வீட்டுக்கு வந்துட்டார். 10 நாள் வீட்டில் இருப்பார். ஜனவரி 2ஆம் திரும்ப ஹாஸ்டலுக்கு போயிடணும். இதுதான் அவருடைய லீவ் நாள். இதில் அவருடைய பர்த்டே வந்துச்சு டிசம்பர் மாதம் 26ஆம் அவருடைய பர்த்டே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்போ டிசம்பர் 26ஆம் அம்மா விதவிதமாக சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக அவனுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமேன்னு சொல்லி சிக்கன் பிரியாணி சமைச்சு வச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 23ஆம் அவங்ககிட்ட 26ஆம் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, சரி சாயங்காலம் 7 மணிக்கு வந்துடணும். ஏன்னா பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு இடத்துக்குமா போகிறார், ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாட போகிறார். அப்போ கொண்டாடும்போது அம்மா சொல்கிறாங்க, நீ எங்கே வேணாலும் ஊர் சுற்று, ஆனால் சாயங்காலம் 7 மணிக்கு இங்கே வந்துடணும். நான் உனக்கு பிடிக்கிற பிரியாணி செஞ்சு வைக்கிறேன்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேவா? தம்பி மத்தியானமே போயிட்டார். மத்தியானம் பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே சந்தோஷமாக போய் அங்கே என்னென்னமோ சாப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வாடா அப்படி ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி அப்படி போயிட்டான். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னா மெரினா பீச்சுக்கு போயிட்டான். மெரினா பீச்சில் இருந்துட்டு இருக்கும்பொழுது சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எங்கடா இருக்கிறேன்? அம்மா வந்துடுறேம்மா. அம்மா 6:30க்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கடா இருக்கிறேன்? அம்மா தோ வந்துடுறேம்மா. அம்மா இங்கே பிரியாணி ரெடி, ஏன்னா 7 மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியாணி ரெடி. 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம சொல்லம்மா ஒன்றும் கிளம்பலம்மா, வந்துடுறம்மா. ஹாட் பாக்ஸில் வச்சுட்டாங்க. 7:30க்கு ஃபோன் பண்ணும் பொழுது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ எப்போவா தான் வர, நம்ம கொண்டா ஒரு ஹோட்டலுக்கு போகலாமேன்னு சொல்லி அவனை அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. 8 மணிக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றான். அம்மா இங்கே வெயிட் பண்ணுறாங்க 7 மணிக்கு பிரியாணியோட. 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு ஹோட்டல்லேருந்து கிளம்புறான். 9:30, 9:45, 10 மணிக்கு வீட்டுக்கு வரான். பையன் வந்துட்டானே, அம்மா திருதுப்புன்னு எல்லாமே திரும்ப சூடு பண்ண போகும்போது பையன் சொல்றான், அம்மா நான் சாப்பிட்டுட்டேன். இனி கேள்வி, அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணியில ஏதாவது குறை இருந்ததா? அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணியில குறை இருந்ததா? இல்ல, நிறைவா செஞ்சிருக்கிறாங்க. பாசும் போட்டு செஞ்சிருக்கிறாங்க, மசாலாவும் போட்டு செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு பிரியாணி. பிரியாணிக்கு எந்த குறையும் இல்லை. நல்லா கவனிக்கணும், பிரியாணியில குறை இல்லை. ஆனா பிரியாணி யாருக்காக சமைச்சாங்க? பையனுக்காக சமைச்சாங்க. பையன் சாப்பிட்டானா? சாப்பிடல. யாருக்காக சமைச்சாங்களோ அவங்க சாப்பிடல. இப்ப சொல்லுங்க, பிரியாணியில குறை இருக்கா? பிரியாணியில குறை இல்லைங்க. பிரியாணி ஒருத்தன் சாப்பிடலைங்க, சாப்பிட்றதுக்காக செஞ்சிருக்கிறாங்க, அவன் சாப்பிடலைங்க. பிரியாணியில குறை இருக்கான்னு கேட்கலங்க, சாப்பிட வேண்டியவன் சாப்பிடல, குறை இருக்கான்? இருக்கு. பிரியாணியில குறை இல்லை, ஆனா யாருக்காக சமைச்சாங்களோ அவங்க சாப்பிடலைன்னா அது குறைதான். இயேசு கிறிஸ்து சமைச்ச பிரியாணியில குறை இல்லை, இயேசுனுடைய சிலுவை சாவில குறை இல்லை. ஆனா யாருக்காக சமைக்கப்பட்டதோ அவர்கள் அதை சாப்பிடலைன்னா அதுல குறை இருக்கு, அதுல குறை இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த திருவுடலுக்கும் நடுவுல நிற்க வேண்டிய, அப்ப நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாம் யாரு? இன்னொருத்தருக்கு உடன் மீட்பாளராக மாற வேண்டியவர்கள். we everyone who were baptized in the name of the Father and Son and the Holy Spirit, we all are co-redemptorics. எல்லாருமே தாங்க, மாதா மட்டும் கிடையாது. இது சொன்னா புரியாது, நல்லா கவனிக்கணும். இது சொன்ன என்ன? இயேசு கிறிஸ்து மட்டும்தான மீட்பர். மாதாவை உடன் மீட்பாளரா நம்ம சொல்லிட்டோம், கூட்டு ரட்சகையா, உடன் ரட்சகையா சொன்னோம்னா தப்பா புரிஞ்சுப்பாங்க. அது இயேசுனுடைய மீட்பு பணியில அதுக்கு ஒரு அந்த வார்த்தை பாருங்களேன், அந்த வார்த்தையினுடைய விளையாட்டு தானே ஒழிய, it is not the problem in the concept, it is a problem in the word. அதனால திருச்சபை பயன்படுத்துற அன்னையிலிருந்தே பயன்படுத்திட்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கோஆபரேஷன். அன்னை மரியாள் இவ்வளவு அழகா ஒத்துழைத்தார்கள். இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இயேசுனுடைய மரணம் வரை, இயேசுனுடைய உயிர்ப்பிலும் she cooperated with God the Father, God the Son and God the Holy Spirit.
மூவொரு இறைவனோட இவ்வளோ ஒத்துழைத்த ஒரு ஆள் கிடையாதுங்க. இனி பிரான்சிஸ் சொல்லுவாரு, பிரான்சிஸ் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய எந்த டைட்டிலும் மாதா தனக்கென பெற்றெடுக்க விரும்பவில்லை. மாதா தனக்கென பெற்றெடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? மாதா தனக்கென விரும்பின டைட்டில் என்ன தெரியுமா? ஹேண்ட்மேட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய அடிமை என்ற வார்த்தை தான் பயன்படுத்தினாங்களே ஒழிய ஆண்டவரின் தாயின் பயன்படுத்தல. அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்ட பட்டம், டைட்டிலுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்ட பட்டம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய அடிமை. ஆண்டவருடைய தாயின் கூட சொன்னது யார் தெரியுமா? எலிசபெத். யாரால் நிரம்பி சொன்னாங்க தெரியுமா? தூய் ஆவியானவரால் நிரம்பி சொன்ன வார்த்தை. மாதா எந்த இடத்துலையும் முன்பந்தியில நிக்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, மாதா அங்கேயே காட்சி கொடுத்தாங்க, எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொன்னாங்க. மாதா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தனித்த அன்னை மரியாளை காண முடியாது, காணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துதான் அன்னை மரியாளை காண வேண்டும். அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா பட்டங்களும் எல்லா டைட்டிலும் இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இமாக்குலேட் கன்செப்ஷன், நாமே அமல் உற்பவம், இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். வெர்ஜினிட்டி ஆஃப் மதர் மேரி, அன்னை மரியாள் என்றும் கன்னிகையா இருக்கிறார், இட் இஸ் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அன்னை மரியாளுக்கு அதற்கு பிறகு எந்த குழந்தைகளும் கிடையாது, இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து அன்னை மரியாளை புரிந்து கொள்ள முயன்றால் தப்பா தான் புரிஞ்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பாருங்க, you can easily understand the immaculate conception of mother Mary. அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் பிறந்தால் என்பதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏனெனில் அது அன்னை மரியாளுடைய மகிமைக்காக ஆண்டவர் கொடுத்தது அல்ல, இயேசுவை பெற்றெடுக்க ஆண்டவர் கொடுத்தது. இனி ஏன் அன்னை மரியாளை இம்மாக்குலேட் கன்செப்ஷனா பிறக்க வச்சாங்க அப்படின்னா, நாளை இயேசுவால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு மகளும் மாற வேண்டிய ஒரு நிலையினுடைய ஒரு முன் உதாகரணம், முன் மாதிரி, a prototype is mother Mary. அன்னை மரியாளை பாவம் இல்லாமல் ஆண்டவர் படைத்தார் என்றால் நாம் யாராக மாற வேண்டும் என்பதனுடைய முன் மாதிரி. நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இந்த ஒரு சர்ச் கட்டுறீங்க, இந்த சர்ச் கட்டுறதுக்கு முன்னால இதனுடைய பில்டிங் டிசைன் பண்ணவர் இதனுடைய ஒரு குட்டி ஒரு சர்ச்சை செஞ்சு வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் புரோட்டோடைப். இது என்னவாகும், என்ன எப்படி இருக்கணும்ன்றதனுடைய புரோட்டோடைப். நாளைக்கு இயேசுவால் மீட்கப்படும் ஒவ்வொரு மகளும் திரு உடலாக மாறும் ஒவ்வொரு மகனும், திருச்சபையிலே திரு உடலாக மாறும் ஒவ்வொரு மகனும், திருமுழுக்கு பெறும் ஒவ்வொரு மகளும், திவ்ய நற்கருணை பெறும் ஒவ்வொரு மகளும் யாராக மாறுவீர்கள்? பாவம் இல்லாமல் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுவீர்கள் என்பதனுடைய புரோட்டோடைப் தாங்க மாதா. அன்னை மரியாளுடைய எந்த புகழ்ச்சியும் எந்த மாட்சியும் திருச்சபை குறைக்கவில்லை. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது எந்த மாட்சியும் குறைக்கவில்லை. மாறாக the church is re-emphasizing that she is the mother of the faithful people. Mater Populi, பிரண்ண அந்த வார்த்தை எனக்கு எல்லாத்தையும் தெரியாது, அந்த ஒரு வார்த்தை நான் முதல்ல சொன்ன வார்த்தை. praise the lord, praise the lord, hallelujah, ஃபீலிஸ் நினைக்கிறேன். ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தாய். அப்ப ரெண்டு இடத்துலயும் பிசிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கும் தாய், ஸ்பிரிச்சுவல் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கும் தாய். இந்த தாய் பரிந்துரை ஜெபிக்கலாமா? இந்த தாயின் வழியாக பரிந்துரை கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். மீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற வார்த்தை நல்லா கவனிங்க. பரிந்துரையாளர் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு கூட திருப்பலிக்கு முன்னால ரோசரினுடைய லிட்டனியில மன்றாட்டு மாலையில் என்ன சொன்னோம்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அது தவறு இல்லை. அன்னை மரியாள் வழியாக பரிந்துரை கேட்க வேண்டாம்னு சொல்ல. கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ற நிலையில் திருச்சபையில நீயும் இருக்கிற மாதிரி நீங்க இருக்கிற மாதிரி திருச்சபையில the primary member, the முதல் மெம்பர் மதர் மேரி, the primary member. அப்போ அன்னை மரியாளுடைய பரிந்துரை, it is with the church, it is in the church, it is for the church. திருச்சபையில் திருச்சபைக்காக திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாள் பரிந்துரை செய்கிறாள். பட்டம் கொடுக்கிறதுனால செய்யறது கிடையாதுங்க, பட்டம் இல்லைனாலும் செய்வாங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது திருவசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது திருவசனம். 1 Timothy chapter 2 verse 1. பைபிள் சொல்லுது பரிந்து பேசு. It
It is a duty of every Christian to intercede for others. Then how can Mother Mary cannot do that? திருச்சபையில திரு உடல்ல தலை விடுங்க, திரு உடல்ல இயேசுவுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாருடைய டியூட்டி, you have to intercede for others. பிறருக்காக ஜெபியுங்கள். பிறருக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய டியூட்டி. டியூட்டின்னு சொல்றதை விட இட்ஸ் a privilege, பாக்கியம். கடவுளை தெரிந்த நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்களேன். உங்களுக்காக ஜெபிக்கிறதை நிறுத்திடுங்க, மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படும். Pray for others. இது எல்லாருமே செய்ய வேண்டிய டியூட்டி. அப்ப அந்த மீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை மாதாக்கு பயன்படுத்தும் போது திரும்பவும் தவறாக மீனிங் வரலாம். இயேசு மட்டுமே மத்தியஸ்தர் அப்படின்ற ஒரு இடத்துல மாதாவும் மத்தியஸ்தர் அப்படின்ற பொழுது தப்பா நீங்க நினைக்கலாம். அதனாலதான் அந்த வார்த்தை வேண்டாம் அப்படின்னாங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, அல்லேலூயா. அப்போ திரு உடலில் இருக்கும் அனைவரும் உடன் மீட்பாளிகளே. திரு உடலில் இருக்கும் அனைவரும் பரிந்துரையாளர்களே. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பெண் கண்டிப்பா அதை செய்வாங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பெண், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த தாய் அதை கண்டிப்பா செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மூவர் இறைவனுடைய செயல். அன்னை மரியாள் ஏழ்மையான இந்த பெண்ணை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். மாதவனுடைய பாட்டில் பாடுவாங்களா, எளியவனான என்னை ஆண்டவர் அப்ப தேர்ந்தெடுத்தது யாரு? இனிஷியேஷன் கேம் ஃப்ரம் காட் த ஃபாதர். இயேசு கிறிஸ்து தன்னையே வெறுமையாக்கி அன்னை மரியாளில் பிறந்தார். அந்த பிறப்பை கொடுத்தது யாரு? தூய ஆவியானவர். 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு பெண். 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு பெண். அந்த பெண் ஒரே ஒரு மீட்பராம் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் ஒத்துழைத்த பெண். மரியாளுடைய புகழ்ச்சி மாட்சியும் இயேசுவோடு இணைந்து. மரியாளை திருச்சபை ஆராதிப்பதில்லை, ஒரு பொழுதும் ஆராதிப்பதில்லை. இதெல்லாமே நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் சொல்ற தப்பான வார்த்தைகள். மரியாளை ஆராதிப்பதில்லை. மரியாளுக்கு நீங்கள் வணக்கம் கொடுக்கும் பொழுது இயேசுவுக்கு வணக்கம் கொடுக்குறீங்க. அந்த நம்மளுடைய பிரச்சனை சில டைம் நம்ம இங்கே நின்றுடுறோம், அங்கேதான் பிரச்சனை. சிலவங்களுக்கு மாதாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் பூசைக்கே போக மாட்டாங்க, ஜபமாலையும் சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் மாதாவை ரொம்ப பிடிக்கும். வேளாங்கண்ணிக்கு போவாங்க, வேண்டுதல் வைப்பாங்க, எல்லாம் கிடச்சிச்சு, அம்மா தந்துட்டாங்க. அங்கேதான் பிரச்சனை. பிரச்சனை அன்னை மரியாள் கிட்ட நீங்க வரது கிடையாது, அன்னை மரியாள் வழியா இயேசு கிட்ட போறது இல்லை, அங்கேதான் பிரச்சனை. அன்னை மரியாளுக்கே அது விருப்பம் கிடையாது. அன்னை மரியாளிடம் சென்றால் நீங்கள் இயேசுவிடம் செல்வீர்கள். அன்னை மரியாளிடம் செல்பவர்களை இயேசுவிடம் கொண்டு செல்லும் ஒரு தாய். அந்த தாய் கூட்டு மீட்பாளர் தான், இணை மீட்பாளர் தான், துணை மீட்பாளர் தான். ஆனால் அந்த வார்த்தை தவறாக பயன்படுத்துது, மீனிங் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதனால் திருச்சபை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால இனி அதை பயன்படுத்தவில்லை. அண்டர் ஒபீடியன்ஸ் we are not going to use. திருச்சபை சொல்லும் பொழுது ரொம்ப கிளியராக சொல்றாங்க, அது தவறாக மீனிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அதனால தான் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க ஒழிய. கான்செப்ட் இஸ் எவ்ரி மெம்பர் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் co-redemptrix. எவ்ரி மெம்பர் இன் த ஸ்பிரிச்சுவல் பாடி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் an intercessor. நீங்கள் பிறருக்காக மீட்பாளராக மாற வேண்டும். கிறிஸ்து மேலும் பட வேண்டிய வேதனையை உங்களுடைய உடலில், ஒரு கணவன் மனைவிக்காக மீட்பாளராக மாற வேண்டும், ஒரு மனைவி கணவனுடைய இரட்சகராக மாற வேண்டும், ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு இரட்சகராக மாற வேண்டும், ஒரு மகன் ஒரு மகள் பெற்றோர்களுக்கு இரட்சகராக மாற வேண்டும். அப்ப நம்ம சாதாரண நம்மளே செய்யும்போது மாதா செய்ய மாட்டாங்களா? மாதா செய்வாங்க, மாதா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மீட்பர் ஒருவரே, அந்த மீட்பரோடு இணைந்து நாம் செய்கிறோம். வழி ஒருவரே, இயேசு மட்டும்தான் வழி. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி ஒரு மிரக்கல் மட்டும் சொல்லி நான் நிறுத்திடுறேன். யோவான் நற்செய்தியே 1வது அதிகாரம். நம்ம ஏன்னா யோவான் 1-2 தானே பார்த்தோம் அழகா. அந்த யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் நத்தானியேல இயேசு பார்ப்பார் இல்லையா? பார்த்துட்டு இயேசு சொல்லும்பொழுது அந்த நத்தானியேல் கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, 49வது வசனத்திலிருந்து. நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயலின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று நான் உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதை விட பெரியவற்றை காண்பீர் என்றார். அடுத்த வசனம், மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள்
மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற ஏணி மானிட மகன் மட்டும்தான். மீடியேட்டர் ஒருத்தர் மட்டும்தான். அப்ப அன்னை மரியாள் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஸ்பிரிச்சுவல் பாடியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த முதன்மையான இடம் இருக்கு. ஏனெனில் பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள். பாவம் இல்லாமல் நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? கிறிஸ்துவனுடைய உடலாக மாறுகிறீர்கள். இனி நவம்பர் 27 ஒரு அழகான ஒரு ஃபீஸ்ட் வருது. அந்த ஃபீஸ்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபீஸ்ட் தாங்க. நம்ம சாதாரணமாக கவனிக்காத ஒரு ஃபீஸ்ட் அது. நவம்பர் 27, த ஃபீஸ்ட் ஆஃப் த மிராக்கல் மெடல், மிராக்குலஸ் மெடல் ஆஃப் மதர் மேரி. அன்னை மரியாள் ஒரு மெடல் கொடுத்தாங்க. குட்டின்னு தான் இருக்கும் அந்த மெடல். பிரான்ஸில் ஒரு கான்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, டாட்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி, டிசி சிஸ்டர்ஸ். இது யார் தொடங்கினார்னா வின்சென்ட் டி பால் தொடங்கின ஒரு சபை. அதனால் எங்களுக்கு நெருக்கமான ஒரு கான்கிரிகேஷன், வின்சென்ஷியன் சிஸ்டர்ஸ் அவங்க. அந்த சிஸ்டர்ஸ் வின்சென்ட் டி பால் தொடங்கின சபையில் ஒரு சிஸ்டர் தான் கேத்ரின் லெபோரே. அந்த சிஸ்டருக்கு ஒரு நாள் அன்னை மரியாள் ஒரு மெடல் கொடுக்குறாங்க, ஒரு பதக்கம். அந்த மெடலில் ஒரு சைடு வந்து யார் இருப்பாங்கன்னா அன்னை மரியாளுடைய அந்த அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி, விண்ணேறு படைந்த அன்னை மரியாள். இப்படி 2 கை இப்படி வச்சிருக்கிற மாதாவை பார்த்துப்பீங்க இல்லையா, பாம்பை மிதிச்ச அன்னை மரியாள். அன்னை மரியாள் அந்த சுற்றி, அந்த பதக்கத்தினுடைய சுற்றி 12 நட்சத்திரங்களும் இருக்கும். அந்த பதக்கத்துக்கு பின்னாலையும் மெடலுக்கு பின்னாலையும் 12 நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் ஆவே மரியா, ஆவே மரியான்னு இருக்கும். சிலுவை இருக்கும், ஏஎம்னு இருக்கும், ஆவே மரியா. இதுதான் மிராக்குலஸ் மெடல். ஒரு சைடு விண்ணேற்ப மாதா, மறு சைடு சிலுவை, ஏஎம் ஆவே மரியா, 12 நட்சத்திரங்கள். இது மாதா எங்கிருந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சேர்ல உட்காந்து தான் மாதா கொடுத்துருக்குறாங்க. அழகான ஒரு சேர். மாதா ஒரு சேர்ல உட்காந்து தான் இந்த பதக்கத்தை கேத்ரின் லெபோரே அப்படின்ற அந்த சிஸ்டருக்கு கொடுப்பாங்க. அந்த சிஸ்டருக்கு கொடுக்கும் பொழுது இந்த சிஸ்டர் அதை வாங்கி எடுத்து அதனுடைய டிவோஷன்ஸ் இப்பவும் இருக்கு. ரொம்ப ரேராக இருக்கு, ஆனால் அதனுடைய டிவோஷன் இருக்கு. அந்த மிராக்குலஸ் மெடல் பயன்படுத்துபவர்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்குறாங்க. சரி, டொமினிக் வழியா ஜெபமாலை கொடுத்த பொழுது அதற்கு சில ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்ம போடுற அதை வாட் இஸ் தட் உத்திரியத்திற்கு அதை பயன்படுத்துறவர்களுக்கு சில ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரியே மிராக்குலஸ் மெடல் பயன்படுத்துறவங்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதம் உண்டு. இது நான் சொல்ல வந்த அற்புதம் என்பது, இந்த சேர் இப்பவும் அங்கே இருக்கு. எங்கே இருக்குன்னா இந்த டிசி சிஸ்டர்ஸனுடைய ஜென்ரலேட்டில் அந்த சேரை வச்சிருக்கிறாங்க. அந்த சேருக்கு பின்னால தான் வின்சென்ட் டி பாலுடைய பெரிய ஒரு அழகான ஒரு டிராயிங் இருக்கும், ஒரு ஃபோட்டோ இருக்கும். அவருடைய இதயம், அழுகாத இதயம் வச்சிருக்கிறாங்க. 400 வருஷமா இன்னைக்கும் வின்சென்ட் டி பாலுடைய இதயம் அழுகலை. பிரான்சிஸ் சவேரியரை நீங்க பார்க்குற மாதிரி, லான்சியானோட யூக்கரிஸ்டிக் மிரக்கல் பார்க்குற மாதிரி, அழுகாத சரீரம், இயேசுனுடைய சரீரம் ரத்தம் வச்சிருக்கிற மாதிரி வின்சென்ட் டி பாலுடைய இதயம் இன்னைக்கும் அழுகாமல் இருக்கு 400 வருஷமா. அந்த அழுகாத இதயத்தை பின்னால இந்த சேருக்கு பின்னால தான் வச்சிருக்கிறாங்க. இந்த ஜென்ரலேட்டில் இருக்கு. இதை பற்றி கேள்விப்படுற ஒரு தாய், அவங்களுடைய 8 வயசு பையன், அந்த பையனுக்கு கேன்சர், அவனுடைய தலையில் பிரெயின் கேன்சர், பிரெயின் டியூமர் அவனுக்கு. அந்த டியூமர் டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க, அவன் இறந்துருவான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. மேக்சிமம் போனால் அவனுக்கு போனால் ஒரு மாதம் இருக்கும் அவனுக்கு. அந்த தாய்க்கு அப்போ தான் இது தெரிய வருது, இப்படி ஃப்ரான்ஸில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த தாய்க்கு ஒரு ஆசை, வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல, காசு செலவானாலும் பரவாயில்ல, ஃப்ளைட்டுக்கு காசு செலவானாலும் பரவாயில்ல, என்னுடைய பையனை அங்கே கொண்டு போய் அந்த சேரில் நான் உட்கார வச்சுட்டு வந்தேன்னா மேபி என்னுடைய மகன் மீட்படைவான், என்னுடைய மகனுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கலாம்னு சொல்லி கடைசி கச்சி துரும்பு போல அந்த மகனை பிரான்ஸுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த சேருக்கு முன்னால் கொண்டு போகிறாங்க, கயிறு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் போக மாட்டாங்க, யாரும் போகிறதில்ல. இந்த 8 வயசு பையனை மட்டும் உள்ளே விடுறாங்க. டே போய் அந்த சேரில் போய் உட்காந்துட்டு வாடா அப்படின்றாங்க. இவன் ரொம்ப சுட்டியாக இருப்பான், வெரி நாட்டி பாய். அம்மா சொல்கிறத கேட்குறதே கிடையாது, அப்பா சொல்கிறதே கேட்க கிடையாது, துருப்புனே இருப்பான். அம்மா அவனை உள்ளே விட்டுட்டாங்க. அவன் பாட்டு சேர்க்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. சேர்க்கிட்ட வந்த பையன், அம்மா சொன்னாங்க போய் உட்காந்துட்டு வான்னு. இந்த சேர்க்கிட்ட வந்த பையன் அந்த சேர் முன்னால் முட்டிக்கால் போட்டான். அம்மா சொன்னதை கேட்கல. இந்த சேர் முன்னால் வந்து அம்மாவுக்கு அங்கேருந்து கோபம் வருது, வருத்தம், அழுக எல்லாமே வருது. செத்து போயிட போகிறான் அந்த பையன். அந்த சேர்க்கிட்ட போனவன், முட்டிக்கால் போட்டவன் அந்த தலையை அந்த சேர் மேலே வைக்கிறான். ஆனால் அதையாவது ஒழுங்காக வச்சானா? அதையும் ஒழுங்காக வைக்கல.
பட்டும் படாம இப்படி வச்சுட்டு வந்துட்டான். அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கிறான். அவங்க அம்மாவுக்கு கோவம் வருது, பிரெயின் டியூமர், நோயின் எதுவுமே பார்க்கலங்க. அவனை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. டே செத்து போயிடுவடா, செத்து போயிடுவடா, கடைசியா இங்க கொண்டு வந்தேடா, இப்பவும் இப்படி சுட்டியா இருக்கிறடா, இப்படி செய்யறான்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க, அழுவுறாங்க. இதெல்லாம் கதறும் போது சொல்றான், ஏமா என்ன திட்டுற? நான் தான் உள்ள போகும்போது நீ பார்க்கலையா, இங்க ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, நீ பார்க்கலையா அப்படின்னா. அம்மாவுக்கு புரியல, யாரு? அங்க ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அந்த சேர்ல, நீ பார்க்கலையா அப்படின்னா. அவங்க தான் சொன்னாங்க முட்டிக்கால் போடு அப்படின்னாங்க. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. அப்போ அதுல யாரா இருந்திருப்பாங்க, ஏன்னா அது யார் உட்கார்ந்த சேர்ன்னு அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா தான் சொன்னாங்க, உன்னுடைய தலையில என் மடியில வை அப்படின்னாங்க. அதனால தான் வச்சுட்டு வந்தேன். நீ பார்க்கலையாமா அந்த அம்மா அப்படின்னா. அவனுக்கு புரியல, ஆனா அம்மாவுக்கு புரிஞ்சுது. ஏன்னா அம்மா அந்த அம்மாவை பார்க்கல, இவன் பார்த்துருக்கிறான். அந்த அம்மா ஊருக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணும்போது பார்த்தா அவனுக்கு பிரெயின் டியூமர் கொஞ்சம் கூட இல்லை. கம்ப்ளீட்லி தட் பாய் வாஸ் ஹீல்டு ஃப்ரம் கேன்சர். அன்னை மரியாள் பரிந்துரையாளரே, திருச்சபையோடு இணைந்து, திருச்சபைக்காக திருவுடலில் இணைந்து என்றும் பரிந்துரை செய்பவர், மீட்பராக என்றும் இருப்பவரே, ஒரே மீட்பரோடு இணைந்து எல்லா ஒத்துழைப்பும் செய்யும் அன்னை மரியாள் இங்க இந்த இடத்துல இப்ப நமக்காக பரிந்துரை செய்யறாங்க. தந்தையிடம் பரிந்து செய்வது இயேசு மட்டுமே. ஆனால் திருச்சபைக்காக பரிந்துரை செய்யும் அன்னை மரியாளும் உண்டு, திருத்தூதர்கள் உண்டு, புனிதர்கள் உண்டு. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. அதனால அவங்களுடைய பரிந்துரையாளர்கள் என்ற டைட்டில் இல்லை, பட்டம் இல்லை. ஆனால் அவர்களுடைய வேலை அதுவே. கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவுல மாதா இல்லை, கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இயேசு. அந்த இயேசுவனுடைய தலையும் திருவுடலாகிய திருச்சபையில் அன்னை மரியாள் உண்டு. வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? பரிந்துரையால் திருப்பலியில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஜபமும் முடிகிற வார்த்தை பாருங்களேன், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக. அப்ப வழி, தந்தையிடம் செல்லும் வழி இயேசு மட்டுமே. ஆனால் தந்தையினுடைய அந்த வழி யாரு? திருச்சபை, திருவுடல், தலையான கிறிஸ்து, உடலான திருச்சபை. அந்த உடலுக்கு தாய் அன்னை மரியாள். அந்த திருச்சபைக்காக அன்றாடம் அல்லும் பகலும் அன்னை மரியாள் பரிந்துரை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப அந்த மீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இட் இஸ் நாட் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன். அதனால தான் அந்த டைட்டிலை நீங்க பயன்படுத்தாதீங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ எக்யூமெனிக்கல். யாருக்காவது நீ திருச்சபையில சேர வரணும்னா இது ஒரு தடையா இருக்க வேண்டாம் என்று திருச்சபை கொடுத்த ஒரு நோட்டு தான் இந்த நோட்டை ஒழிய அன்னை மரியாளுடைய மாட்சியும் புகழ்ச்சியும் குறைப்பதற்காக கொடுப்பது அல்ல. மாறாக திரும்பவும் உறுதியா சொல்றாங்க, மாதா யார்? பிசிக்கல் பாடிக்கும் மதர், ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும் மதர். அந்த மதரை யாருக்கிட்டையும் பிரிக்க முடியாது, யாருக்கிட்டையும். So when you see the icon of Mother Mary, you see Jesus. You venerate Jesus when you venerate Mother Mary. When you love Mother Mary, you love Jesus or the Trinity. When you accept Mother Mary, you accept the Trinity. அன்னை மரியாள் வழியாக கிறிஸ்துவிடம். Praise the Lord. அதனால உங்களுடைய ஜெபமாலையை விட்டுடாதீங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபமாலையை விட்டுடாதீங்க. குடும்ப ஜெபமாலையை தயவு செய்து செய்யுங்க. அன்னை மரியாளோடு இணைந்து செய்யுங்க. அன்னை மரியாள் கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் அல்ல ஜெபமாலை, அன்னை மரியாளோடு இணைந்து செய்யும் ஜெபம் ஜெபமாலை. மாதாவினுடைய மடியில் உட்கார்ந்து இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறை தியானிக்கிற இடம் ஜெபமாலை. Sitting on the lap of Mother Mary, meditating on the life of Jesus is rosary. You are not praying to Mother Mary, but we are praying through Mother Mary. Sitting on the lap of Jesus, you reflect. You're sitting on the lap of Mother Mary, reflecting the life of Jesus, meditating the life of Jesus is rosary. அன்னை மரியாளுடைய மடியில் அமர்ந்து இயேசுனுடைய வாழ்க்கையை தியானிக்கிற இடம் ஜெபமாலை. அன்னை மரியாளுக்கு இயேசு செய்த, தந்தை செய்த, ஆவியானவர் செய்த அந்த மகிமை மாட்சியை புகழற இடம், புரிஞ்சுக்கிற இடம், நன்றி சொல்ற இடம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. விலகி போகாதீங்க, திருச்சபையிடமிருந்து விலகி போகாதீங்க, திரு தாயிடமிருந்தும் விலகி போகாதீங்க. ஆராதனைக்கு கடந்து சொல்லு.